என்னங்க எதிர்பார்க்கல? நான் தான் இந்த கம்பெனி எம்டி. நான் இங்க உட்காராம வேற எங்க உட்கார முடியும்? கார்ல வரும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? மூச்சு விடாம கார்ல நீங்களே தானே பேசிட்டு இருந்தீங்க. டிகிரி சர்டிபிகேட்ஸ் இல்ல, வேற சர்டிபிகேட்ஸ் என்ன இருக்கு? வேற ஆதார் கார்டு இருக்கு சார். வாட்? ஆதார் கார்டா? கார்ல என்ன சொன்னீங்க? 99% ஆம்பளைங்க சொல்லணுங்களா? ஏங்க என்ன பார்த்தா ஜொல்லு விடுற மாதிரியே தெரியுது சார். அதெல்லாம் கார்ல லிஃப்ட் கொடுத்ததுக்காக, உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக அப்படி பேசிட்டு சார். உங்களை சொல்லி குத்த இல்ல சார், எல்லாம் ஏன் தப்புதான். எனக்கு இங்க வேலை கிடைக்காது, நான் வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. யூ ஆர் அப்பாயிண்டட். என்ன? ஏன் சார்? பிரியா, நீங்க இங்க எந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லனாலும் கார்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்னீங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா நீங்க பேசினதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் அந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஆம்பளைங்களை கண்டபடி திட்டியிருந்தாலும் உங்க பேச்சுல ஒரு பொய் இல்ல, போலித்தனம் இல்ல. எப்படி சொல்லணும்னா ஒரு ஃப்ராங்க்னஸ் இருந்துச்சு, ஹானஸ்டி இருந்துச்சு. அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜாப் இந்த சமயத்துல எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். தேங்க்ஸ் a lot சார். இவங்களை நம்ம கம்பெனிக்கு புதுசா செலக்ட் பண்ணிருக்கேன். இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுங்க. என்ன போஸ்டிங் சார்? கேஷ் டீலிங். இப்போ அது போய் உங்க டிகிரி சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் தானே சார்? காட் ப்ராமிஸா முடிச்சிருக்கேன் சார். அவரெல்லாம் இழுக்காதீங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். களத்துல நானே நேரடியா இறங்குறேன். அந்த லக்ஷ்மி உயிரிய வச்சிருக்கிற அந்த பிரதீப்பையும், நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கிற அந்த பாரதியையும் என் கார் சக்கரத்துல நசுக்கிறேன். அப்பதான் என் மனசு ஆறும். சரி வைத்தீஸ்வரி, அதுக்காக நீ எதுக்கு சிரமம் பண்ணணும்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? போதும். உன்னை நம்பிட்டு இருந்தா நானும் என் பொண்ணு நடுத்தெருவுல தான் நிக்கணும். வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரி, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் வீட்டுக்கு மருமக வந்துட்டாளா? ஐயோ, இதெல்லாம் எப்ப நடந்தது? ஐயோ வைத்தீஸ்வரி, என் மகனே மருமகனையும் ஒரே ஒரு தடவை பார்க்கணும் வைத்தீஸ்வரி. ப்ளீஸ் எனக்கு அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு வைத்தீஸ்வரி. வைத்தீஸ்வரி, ஒரே ஒரு தடவை கண்ணை காட்டு வைத்தீஸ்வரி. ப்ளீஸ் ப்ளீஸ் வைத்தீஸ்வரி, உன்னை கெச்சி கேட்டுக்கிறேன் வைத்தீஸ்வரி. ப்ளீஸ் வைத்தீஸ்வரி, ப்ளீஸ் வைத்தீஸ்வரி. ஏன்டா அவனை இங்க வர வைட்டீங்க? ஒழுங்கா அடைச்சு வைக்க மாட்டீங்க? அக்கா, சாப்பாடு கொடுக்கலான்னு கதவு தரனா எங்களை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓ, உங்களை பிடிச்சு தள்ளுற அளவுக்கு அவன் உடம்புல இன்னும் பலம் இருக்கா? வைத்தீஸ்வரி, வேணாம் வைத்தீஸ்வரி. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயோ, அடிக்காத அடிக்காத வைத்தீஸ்வரி, அடிக்காத வைத்தீஸ்வரி. என் மகனை கல்யாண கோலத்துல பார்க்க முடியாத பாவி ஆயிட்டு உனக்கு அடுத்த வேலை சோறு போட்டதை பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல. இதுல உன் மகனையும் மருமகளையும் கண்ணுல காட்டுமா? ஒரே ஒரு உதவி செய். என் குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் நடந்தா ஏற்காட்டுல இருக்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க 3 நாள் விளக்கு போடுறது வழக்கம். அப்படி போட்டாதான் எங்க குலம் விளக்கும். அப்படி போடாம விட்டா எங்க வம்சம் தணிக்காது. ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் வேற இருக்கா? சொல்லிரு ப்ளீஸ், சொல்லிரு. இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போகணும். சரியா சொன்ன வைத்தி, நீ சொல்றதான் சரி. நீயே நேரடியா களத்துல இறங்கினதான் சரிப்பட்டு வரும். அவங்கள ஏதாவது ஊருக்கு அனுப்பிட்டு அப்புறமா நான் உனக்கு தகவல் சொல்றேன். அந்த சரவண பாண்டிய தான் நமக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்கானே. இது போதும். இந்த மேட்டர் லட்சுமிகிட்ட சொல்லி அவ வாயாலே அவங்க 2 பேரையும் ஏற்காட்டுக்கு அனுப்பி வைப்போம். மற்றதை வைத்தி பார்த்துக்கலாம்.
அம்மா அம்மா தாயே 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 என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்க தாயே? எதுக்காக இங்க வந்திருக்க? என் பையனுக்கு கல்யாணம் ஆனதும் என் மகனையும் மருமகளையும் உன் சன்னதிக்கு அனுப்பி வச்சிருக்கணும். 3 நாள் அங்கேயே தங்கி விளக்கு போட வச்சிருக்கணும். இதெல்லாம் செய்ய தவறிட்டோம் தாயே. ஆமா தாயே, நாங்க குறை வச்சிட்டோம் தாயே. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோமே. தாயே தாயே, இதெல்லாம் பண்ணாதது எங்க தப்பு. எங்க தப்புக்கு நீ எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா எங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்திடாத தாயே. எங்க குழந்தைங்களை கஷ்டப்படுத்திடாத. சாமி என் பையனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சிருக்கான். தங்கவேலு சரியா பத்த வச்சிருக்க. பிரதீப் எங்க போயிட்டான்? இங்க பாரு பாரதி, நீ ஆபீஸ் போக கூடாது. இதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். பேசாம வீட்லயே இருந்து அம்மாவோட வீட்டு வேலையை பாரு. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றது அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. நீங்க மெதுவா ஆபீஸ்க்கு புறப்பட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைன்னா ஆபீஸ்க்கு போகாத, வீட்லயே இரு. ஏ பிரதீப், என்ன இங்க சத்தம்? அத்தை இங்க பாருங்க அத்தை, நீங்க தானே என்ன ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்க. ஆபீஸ்ல எந்த வேலையா இருந்தாலும் எடுத்து போட்டு செய்யணும்னு சொன்னீங்கல்ல. பிரதீப் இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரதீப் மட்டும் இல்ல, நானும் சொல்றேன், நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். இங்க பாரு பாரதி, நீ ஒரு நல்ல மருமகளா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நீயும் பிரதீப்பும் இப்பவே இந்த நிமிஷமே ஏற்காடு கிளம்புறீங்க. அங்க நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு. 3 நாள் அங்கேயே தங்கி சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வரீங்க. போட்ட திட்டம் சக்சஸ். வாங்க, முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலா இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். கிரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? கடவுளே, இவங்கிட்ட கல்யாணம் ஆகலன்னு சொன்னது தப்பா போச்சு. முதல் நாளே ஆரம்பிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? இந்த வாட்சை நீங்க வாங்கிக்கணும். அது ப்ளீஸ், இன்னும் எனக்காக. ஓகே. ஜெகதீஷ், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. காஸ்ட்லி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் $3000 அவ்வளவுதான். $3000 ஹேய், நான் இதை உங்களுக்கு கட்டி விடுவா? ப்ளீஸ். இல்ல, எனக்காக. ஓகே ஜெகதீஷ். வாவ், தேங்க் யூ. இந்த வாட்ச் இப்பதான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்பதான் இந்த வாட்சுக்கே ஒரு அழகு வந்திருக்கு பிரியா. தேங்க்யூ ஜெகதீஷ். பிரியா, இது டைம் பார்க்க வந்த வாட்ச் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து உங்களுக்கு நல்ல டைமும் வந்திருக்கு. தேங்க்ஸ். நான் ஷூர். ஓ சாரி சாரி. ஓகே. உனக்கு அல்டிமேட்டா எங்க அப்பாவை குறை சொல்லி ஆகணும். அதுதான் உன்னைய கேள்வி கேட்கறவங்க உனக்கு மேல ஒருத்தரும் இருக்க கூடாது. ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லி வெளியே அனுப்பணும். நீயே மொத்த கம்பெனியும் ஆளணும். அதான ஆசை. ஐயோ, ஏன் நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க?
இங்க பாரு பாரதி, ஒரு கம்பெனிங்கிறது ஒரு பெரிய கப்பல். அதுல நானே ஒரு பார்ட் தான். அதுல ஸ்டேரிங்கா இருக்கலாம், ஆனா அதுவும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தான். நீயும் அங்க அப்படிதான். அதை புரிஞ்சுக்க. மொத்த கப்பலுக்கும் நாம தான் பொறுப்பு. அதோட எல்லாத்தையும் நாம தான் சுமக்கணும்னு நினைச்சேன்னு வையே, அது உனக்கும் தலைவலி, கம்பெனிக்கும் தலைவலி, நம்ம வீட்டுக்கும் தலைவலி. அப்ப என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப கண்டுக்காம போகணும்னு சொல்றீங்களா? நம்ம கம்பெனியில எந்த தப்பும் நடக்கல பாரதி, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு சரியான ரீசன் தெரியாத விஷயத்த அதை உடனே தப்புன்னு நீயே முடிவு பண்ணிடுற. அப்பாவோ நானும் உட்கார்ந்தா அதெல்லாம் என்ன காரணங்கிற விஷயத்த உன்கிட்ட தெளிவா சொல்லிட முடியும். நீ முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு வரணுங்கிற ஆசையை நிப்பாட்டு. உனக்கு ஒரு புட்டிக் ஷாப்போ இல்ல ஒரு புக் ஷாப்போ நான் வச்சு தரேன். அதை பாத்துக்கோ, அதான் உனக்கு சரியா வரும். இல்லங்க, என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அப்படி வளரல. இது சின்ன தப்பாவும் தெரியல, இது வெறும் பண மோசடி மாதிரியே தெரியல. நமக்கு பக்கத்திலேயே ஒரு கிரிமினல் இருந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஆபீஸ் பணத்தை லட்சக்கணக்கில் கையாடல் பண்ணிட்டு இருக்கான். அவனை யாராவது நெருங்கினா கொலை பண்றான். நாளைக்கு அவனால நம்ம மொத்த குடும்பத்துக்குமே ஆபத்து வரலாம். அப்படி ஒருத்தனை என்னால சும்மா விடவே முடியாது. நான் வாழ வந்த இந்த குடும்பத்துக்கு ஆபத்தா இருக்கிற விஷயத்த என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப நாம ஒரு விஷயம் பண்ணுவோமா? முத வேலையா அம்மா சொன்ன கோவில் விஷயத்த முடிப்போம். அதுக்கப்புறமா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியும்ல? இத்தனை நாள் இருந்த ஆபீஸ் விஷயம் இன்னும் ஒரு 3 நாள் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா நீ பேச பேச எனக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாகுது. அதுக்காக தான் சொல்றேன். சரி, 3 நாள்ல ஒன்னும் ஆயிராது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். தேங்க்யூ. தாயே ஈஸ்வரி, நான் என்ன காரியம் பண்ணாலும் என் புருஷனோட நல்லதுக்காகவும் என் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் பண்றேன். என் புருஷன் எதுக்காகவும் என் மேல கோபமா இருக்காரு. உன் சந்நிதியில வந்து விளக்கு போட்டுட்டு நான் போகும்போது அவருக்கு எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. நாங்க சந்தோஷமா போகணும். நீதான் தாயே சரி பண்ணி கொடுக்கணும். அரிசியில பேர் எழுதி வைக்கிற மாதிரி சாமி சில இடத்து மேலேயும் பேர் எழுதி வைக்கும். அந்த இடத்துல தான் அவங்களோட சாவு இருக்கும். பாரதியோட சாவு இந்த கோயில்லன்னு எழுதியிருக்க. விதியை யாரால மாத்த முடியும்? டேய், கேன் ரெடியா? ரெடியா இருக்குக்கா. நீ விலைக்கு போடு, நான் அங்க போய் வெயிட் பண்றேன். என்னங்க, புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கோம், 2 பேரும் சேர்ந்துதாங்க விளக்கு போடணும். இல்ல, அம்மா ஒன்று மட்டும் தான் விளக்கு பண்ணணும்னாங்க. நீ விளக்கு போட்டுட்டு நான் ஒரு முக்கியமான கால் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க, நீ விளக்கேத்துமா போதும். மருதி, 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 டாக்டர், டாக்டர். பாரதி, கண்ணு முழிச்சு பாருங்க. பாரதி,
உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் சரியான சமயத்துல உங்களை காப்பாத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டாரு. மிஸ்டர் பிரதீப், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போலாம். ஒரு ஆயின்மெண்ட் ஒன்னு எழுதி தரேன், அதை கண்டினியூஸா போட்டு விடுங்க, எல்லாம் சரியாயிடும். She's quite all right. Thank you, Okay? Take care. தேங்க்யூ ஸோ மச். என்ன பிரதீப், கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு முடிச்சா அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? அம்மா இங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? அம்மா, விளக்கு போட வந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா. அதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட். பாரதி உயிர் பழிச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சுமா. அம்மா, விளக்கு போற இடத்துல திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுமா. ஒரு செகண்ட்ல அந்த தீ மொத்தமும் பாரதிய சூழ்ந்துருச்சு. நல்ல வேலை, நான் உடனே உள்ள போய் அவளை காப்பாத்திட்டேன். உண்மையிலே பெரிய ஆச்சரியமா, அவ்வளவு பெரிய நெருப்பு பரவன இடத்துல கடவுள் புண்ணியத்துல சின்ன சின்ன காயத்தோட பாரதி தப்பிச்சிட்டான். பாரதி தப்பிச்சிட்டாளா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் பாரதி கிட்ட போன கூட. நான் நல்லா இருக்கேன். அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்மா. நம்ம விளக்கு போட மறந்த கோவம் அம்மனுக்கு இன்னும் நம்ம மேல போல இருக்கு. அந்த சமயத்துல பிரதீப் அங்க வர வச்சதும் என்னை காப்பாத்தினதும் அம்மன் செஞ்ச வேலை. என்ன? சாமி எப்பவும் யார் மேலயும் கோவப்படாதது. கோபம் பழி வாங்குறதெல்லாம் மனுஷங்களோட புத்தி. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க இருந்து பின்வாங்கிட மாட்டேன். நான் இங்க இருந்து கண்டிப்பா 3 நாள் விளக்கு போட்டுட்டு தான் வருவேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி பாரதி. அம்மா, இவ காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து போட்டுட்டு இருக்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. கேக்குதுப்பா. பிரதீப், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? அப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். பாரதிக்கு தான் சின்ன சின்ன காயம். அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஷி இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓ, ஷீ இஸ் ஆல்சோ ஃபைன்னு சொன்ன பாரு. இப்பதான்ப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, ஒரு விஷயம் கொஞ்ச நாளா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த உறுத்தல் காயமாயி ரணமாயிடுச்சு. இப்ப நீ சொன்ன விஷயம்தான் அந்த காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அப்பா, என்னப்பா ரணம் காயம் அதே இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான்ப்பா, அந்த பாரதி உன்னோட பிளட்டை வச்சு நீ ஆம்பளையா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்தா இல்ல? ஆனா ஒரு ஆம்பளையா அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாதுடா. கள்ளி செடியில கேர்ன எழுத்து மாதிரி அந்த காயத்திலிருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அப்பாவா, ஒரு ஆம்பளையா உன்னோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக உன் கோவத்தெல்லாம் அந்த சின்ன பொண்ணு மேல காட்டிடாத. அவ தாங்க மாட்டா. மன்னிச்சிரு இந்த அப்பாவுக்காக. என்ன பெரிய நல்ல குணம் இருக்கு அவளுக்கு? காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கு கூட தான் நல்ல குணம் இருக்கு. அதுக்காக அந்த மிருகத்துக்கு கூட நான் போய் குடும்பம் நடத்த முடியுமா? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே நான் நடந்துக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பிரதீப், பரவாயில்லையே. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயறான். விளக்கு ஏத்துட்டோம், அப்புறம் வச்சுக்கிறான்ல. அக்கா கோவப்படாதீங்கக்கா, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்கக்கா. எப்படி அவ கதையை முடிச்சிடலாம். ஏய், 2 நாளா என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவ கதையை இன்னைக்கே முடிச்சாகணும். இன்னைக்கு சூரியன் மறையறப்ப அவ உயிரோட இருந்தானா நான் உயிரோட இருக்க மாட்டேன். கிளம்பி போங்க. அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க 2 பேரும் எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு எனக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கோயில்ல விளக்கு போடுறது தடப்பட்டதுனால மறுபடியும் நிச்சயமா அந்த கோயிலுக்கு போவாங்க. அங்க போய் 2 பேர் நில்லுங்க. அவ சுதாரிக்கிறதுக்குள்ள அவளை முடிச்சாகணும். கண்டிப்பா முடிச்சிடலாம்க்கா. நான் போயிட்டு தகவல் சொல்றேன். போங்க.
என்னங்க, அத்தை சொன்னதை நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. இனி உங்க வம்சத்தோட வாரிச வயித்துல சுமக்க வேண்டியதான் பாக்கி. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்னங்க, இங்க இந்த அம்மனோட படம் ஒண்ணு வாங்கணும். கோயில் கடை வரைக்கும் போயிட்டு வரலாமா? வாங்கல. ஒரு முக்கியமான கால் பண்ணும், நீ ஒன்று செய்ய. நீ போய் வாங்கிட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன். சரிங்க. ம். விஆர்னா யாரு? அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம தேடிட்டு இருந்தல, அந்த விஆர் நான் தான். எல்லாத்துலயும் பாலகிருஷ்ணனை கூட்டு வச்சு எங்க ஆபீஸ்ல இருந்து பணத்தெல்லாம் கையாடல் பண்ணுன அந்த விஆர் நீதானா? எதை செஞ்சாலும் பெருசா செய்யறபடி இந்த வைத்தீஸ்வரி. இந்த பிளான் 5 வருஷ பிளான், மாஸ்டர் பிளான், மெகா பிளான். ஓ மாமியார் குடும்பத்தோட மொத்த சொத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போற பிளான். என் பிளான் முடியும் போது உன் குடும்பத்துல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த பிளானோட முதல் பலி இன்னைக்குதான். அதுவும் நீதான். இன்னையோட நீ தொலைஞ்சடி. அக்கா செத்துட்டா அக்கா? பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? இருக்குக்கா. இவள ஹாஸ்பிடல் கொண்டு போணும். தூக்குங்கடா. என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், இவங்க என் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. அங்க ஹை வோல்டேஜ் பவரை தெரியாம தொட்டுட்டாங்க. ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஓ ஐ see. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. நோ பல்ஸ், நோ ஹார்ட் பீட். ஜான், நோ பல்ஸ் நோ ஹார்ட் பீட்னா எதுக்காக அட்மிட் பண்ணீங்க? ஐயோ நிம்மி, இவங்க இறந்து போய் 15 மினிட்ஸ் தான் ஆகுது. So what? What difference does it make? நிம்மி, 15 மினிட்ஸ் எல்லாம் ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ற டைமே இல்ல. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. முன்னாடி மாதிரி மூச்சு நின்ன உடனேயே ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு கைவிட வேண்டியதில்லை. முயற்சி பண்ணி மறுபடியும் உயிரை கொண்டாந்துடலாம். என்னால இந்த பொண்ணை பொழைக்க வைக்க முடியும்னு தோணுது. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? சாரி, அவங்கள காப்பாற்ற முடியல. செத்துட்டியாடி? செத்து தொலைஞ்சிட்டியா? என்ன ஆட்டம் ஆடின? உன்னை அடக்கிட்டேன் பார்த்தல. ஓகே டாக்டர், நாங்க எடுத்துட்டு போயிடுறோம். சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு பாடி தருவாங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க அவங்களோட திங்ஸ். அந்த லெட்ஜர்ல சைன் பண்ணிடுங்க.
வைத்தீஸ்வரிய தேடி வந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு நீ தாண்டி உதாரணம். ஏய், அவளை எறிங்கடா. அக்கா, அவளோட திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? அத வச்சு பட்டாபிஷேகமா பண்ண முடியும்? தூக்கி எறிஞ்சிட்டு வாங்கடா. உங்க ஒய்ஃபை காணோமா? ஆமா சார். எங்க இருந்து வர்றீங்க? எப்ப இருந்து உங்க ஒய்ஃபை காணோம்? சார், நாங்க சென்னையில இருந்து வரோம் சார். இங்க இருக்கிற கோவிலுக்கு வந்தோம். நானும் என் ஒய்ஃபும் கோவில்ல விளக்கு போட்டு வெளியே வரோம். அவளை காணோம் சார். அவங்க அந்த இடத்துல இல்ல, அவ்வளவுதானே? அதுக்காக ஏன் காணோம்னு முடிவு பண்றீங்க? அவங்க உங்களை காணோம்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பி போயிருக்கலாம். நீங்க எங்க தங்கி இருந்தீங்களோ அங்க போய் பாருங்க. சார், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். அவளை காணோம் சார். அவ மொபைல் வர சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் ரொம்ப பதட்டமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஓ, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அப்படி எங்க போயிருப்பா? சார், சேர்வராயன் கோயில் போற வழியில ஒரு பொண்ணை யாரோ எரிச்சிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எரிச்சதா தகவல் வந்திருக்கு. சரியா நீங்க வரும்போது தகவல் வந்திருக்கு. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது உங்களுக்கான தகவலா கூட இருக்கலாம். வாங்க. கான்ஸ்டபிள் சார், நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய் பாருங்க. சரிங்க சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க சார். பாருங்கய்யா, நல்லா தேடி பாருங்க. வாங்க சார். சார், இங்க ஒரு சுடிதார் இருக்கு சார். இது என் ஒய்ஃப் ட்ரெஸ் தான் சார். காலையில இந்த ட்ரெஸ் தான் சார் போட்டுட்டு இருந்தா. பாரதி, என்ன பண்றீங்க? வாங்க, வாங்க, வாங்க. மேல வாங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க. வாங்க, பேசலாம் வாங்க. சார், என்ன பாருங்க. வாங்க. சொன்னா கேளுங்க சார். வாங்க. இந்த பிரதீப் காலையில இருந்து போனே பண்ணல. நான் போன் பண்ணாலும் போனை கட் பண்றான், திரும்பவும் கூப்பிடவும் மாட்டேங்கிறான். கொஞ்சம் நீங்களாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். சீக்கிரம் சீக்கிரம் உடனே பண்ணுங்க. அப்பா. பிரதீப், எங்க பாருக்க? காலையில இருந்து ஒரு போன் கூட காணோம். பாரதிக்கு தீக்காயம் பட்டிருக்கு, நீ எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு ஏதாவது போன் பண்ணி சொல்றது இல்லையா? உங்க அம்மா எவ்வளவு டென்ஷனா இருக்கா தெரியுமா? அப்பா, உடம்புல மட்டும் தீக்காயம் இல்லப்பா. அவளை தீல எரிஞ்சு சாம்பலா கிடக்குறப்பா. சாம்பலா கிடக்குறா. பிரதீப், என்னடா சொல்ற? பாரதி தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாளா? ஓ, தப்பிச்சிட்டாங்களா? வைத்தீஸ்வரி முதற்குரிய தலையில வச்சிருக்காங்க. அதான் தலைப்பாகையோடு போயிடுச்சு. ஆனா தப்பிச்சு